ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி பலாக்கா கிரேவி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பலாக்காய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பலாக்காய் கட் பண்ணும்போது பால் மாதிரி வரும். நறுக்க கையெல்லாம் கருப்பாக போய்டும், பிசுன்னு இருக்கும். அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தாங்க கையில் எண்ணெய் தடவிருக்கேன். எண்ணெய் கையில் நல்லா சொதம்ப தடவிக்கலாங்க. இப்போ ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தியாக எடுத்திருக்கேங்க. பலாக்காயோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது நல்ல ஷார்ப்பாக கத்தி இருந்தால் தான் நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தோலை சீவிட்டு வந்துடலாங்க. இப்போ தோல் சீவிட்டு வந்தாச்சு. கையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாக்கா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொடியாக கட் பண்ணோன்னா தான் சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் ஜூஸும் நல்லா உள்ளே இறங்கும். பலா பிஞ்சு எவ்வளோ நல்லா பிஞ்சாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த டிஷ்ஷு நல்லா இருக்குங்க. நல்லா வெந்து ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நம்ம சாம்பாருக்கு வெட்டுற மாதிரி வெட்டிக்கலாங்க. நீளமாக ரொம்ப மெலிசாக கட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுவோமோ அந்த மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. பலாக்காலெல்லாம் கிரேவி பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு கல்கட்டா போனப்புறம் தாங்க தெரிஞ்சுது. அங்கே பக்கத்தில் வந்து ஒரு பெங்காலி சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சி தாங்க போட போகிறோம். என்னோட மிக்சியில் மெலிசாக போட்டோம் அப்படின்னா நல்லா அரைக்காது, திப்பியாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ணி போடுறேன். நீங்கள் உங்கள் மிக்சி நல்லா இருந்துச்சுன்னா முழுசாக போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சது எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோங்க. என்னென்னு பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ மிளகு எடுத்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு காரமே நம்ம மிளகும் வரமிளகாயும் தான் போட போகிறோம். மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்குங்க. இதோட அந்த மிளகு காரத்தோடு இது சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க, நல்ல காரச்சாரமாக. மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ தனியா கொஞ்சம் கூட போட்டுக்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம். தனியாக 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு. 4 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, சில மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், சிலது காரமே இல்லாமல் இருக்கும். நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நம்ம இதுக்கு வந்து வேறு கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே போட போகிறது கிடையாது. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வறுத்துட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தனியாக, 4 மிளகாய், 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ சட்டியில் நம்ம நல்லா வறுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தனியாவும் மிளகாயும் தாங்க. மித்தத்தெல்லாம் லேசாக சூடாக அந்த வாசனை வந்தால் போதும். லேசாக சூடானா போதும், அந்த வாசனை வந்தால் போதும். மித்தது இது 2 தான் நல்லா பச்சை வாடை போக நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. மித்ததெல்லாம் இப்போ போட்டுக்கலாங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, நமக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, நம்மளை மித்தவங்களோட கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா ஃபுட்டு தாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளோட டிஷ்ஷை செஞ்சு கொடுப்போம். இட்லியோ தோசையோ செஞ்சு கொடுப்போம். அவங்க டிஷ்ஷை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போயே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பாண்டிங் வந்து ஒரு கனெக்ஷன் வந்துடுங்க. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்கட்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல பலாமரமே இருந்தது. நல்லா பலா பிஞ்செல்லாம் கீழாகவே தொங்கும். அவங்க அப்பப்போவே பிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தக்காளியும் அரைச்சிக்கலாங்க. தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வச்சு கடாய் காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கணுங்க. நான் எங்கே போனாலும் இப்போ வந்து ஏதாவது ஃபுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எப்படி செய்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துடுவேன். கேட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்துருச்சு. வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு வேணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளி விழுதை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும் வதங்குறதுக்கு. வதங்கின மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கடைசியாக சாப்பிடும்போது தான் தெரியும் அந்த ரா ஸ்மெல்லு. அதனால் நல்லா அரைச்ச தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வெளில வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க.
நான் இதுலேயே வந்து உப்பு போட்டேங்க. இந்த தக்காளி விழுதுலேயே நான் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். அந்த கிளிப்பு வந்து டெலீட் ஆகிடுச்சுங்க. எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரியல. சாரிங்க, அது டெலீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச பவுடரும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதிலே வறுத்துக்கலாங்க. இப்போ இதிலே நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை போட்டு நல்லா பரட்டி விடலாம். இந்த எல்லா பலாக்காயிலையும் அந்த நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக விட வேண்டியதுதாங்க. இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பால் இருக்குல்ல, பால் புழிஞ்சு தேங்காவாக அரைச்சி போட்டோன்னா நல்லா இருக்காது, திப்பி திப்பியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றி வேக போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி நான் பரோட்டாவோட இதை சர்வ் பண்ணுறேங்க. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.